வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாலியில் தர்ஷன் அவங்க பண்ண பாய்சான் பாப்பியாத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் பண்ணக்கூடிய பேக்டு ஃபிஷ் ரெசிபி தான். இதே மாதிரி குக் வித் கோமாலியில் இருக்க எல்லா ரெசிபீஸும் கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்சான் அப்படின்ற வேர்ட் வந்து ஃப்ரெஞ்சில் மீனை குறிக்கும். நான் இன்றைக்கி முள் எதுவும் இல்லாத ஒரு சின்ன பீஸ் மீன் எடுத்திருக்கேன். இதில் 2 சைட்லையுமே நல்ல உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக வந்து ரோஸ்மெரி சேர்த்துக்கிறேன். என்கிட்ட ட்ரைடு இருக்கிறதுனால நான் அதுதான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தைம் சேர்த்துக்கிறேன். அண்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ரப் பண்ணிவிடுங்க. அண்ட் 2 சைடுமே நல்லா ரப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வச்சிடலாம். இந்த கேப்பில் வந்து நமக்கு இது தேவைப்படுற வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். இந்த டிஷ் பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து zucchini, கேரட், ஆனியன் அண்ட் கொஞ்சமாக மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதோட சேர்த்துடலாம். பூண்டு வந்து ஒரு 4-5 பூண்டை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தைம் அண்ட் கொஞ்சமாக ரோஸ்மெரி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாப்பியாட் அப்படின்றது ஃப்ரெஞ்சில் வந்து பேப்பரை குறிக்கும். அண்ட் நாம் வந்து ஃபிஷ் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த டிஷ் பண்ணுறதுனால இந்த பேர் வந்து பாய்சான் பாப்பியாட் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு பதிலாக சிக்கன் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு செய்யலாம். இப்போ பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். அது மேலே வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபிஷ்ஷையும் வச்சுருங்க. இப்போ இந்த டிஷ்ஷை நம்ம பேக் பண்ணும்போது இதை நல்லா ரேப் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட நம்ம பொட்டலெலாம் கட்டுவோம்ல அந்த மாதிரி தான். அண்ட் கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. ஏன்னா இது பேக் ஆகும்போது தண்ணி விடும். இந்த தண்ணிலாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா ஃபிஷ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா சீல் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக ஒயின் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒயின் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணி பேக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேக்காய் வெளில வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி சிசர் வச்சு லைட்டாக சென்டரில் கட் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான பாய்சான் பாப்பியாத் ரெடி ஆகிடும். ரெகுலராக நிறைய மசாலா போட்டு எண்ணெய்லாம் ஊற்றி ஃப்ரை பண்ணுவோம். ஸோ ஒரு சேஞ்ச்க்கு ரொம்ப ஹெல்த்தியாக எண்ணெய் கம்மியாக நிறைய காயெலாம் போட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.